அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்குரியது, 2025ஆம் ஆண்டு. ஆரம்பிக்கலாமா? ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இந்த தினத்திற்கான முதல் செய்தியை பாருங்க. சூப்பரான ஒரு செய்தி வந்திருக்குது. சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. சரியா? HMV வைரஸ் தொடர்ந்து செய்தியில வந்துட்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு செய்தி வந்துட்டு தொடர்ந்து ரிப்பீட்டடா செய்தித்தாள்கள்ல வருதோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பெரும்பாலும் அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அது பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், எந்த எக்ஸாமா இருந்தாலும் தொடர்ந்து செய்தித்தாள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. திருப்பியும் சொல்றேன். சரியா? பார்க்கலாம். HMV வைரஸ். பெங்களூருவில் 8 மாத குழந்தைக்கு HMV என்ற ஒரு வைரஸ் ஆனது இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்த HMV அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஆனது, அந்த தொற்று வந்து முதல் முறையாக கண்டறியப்பட்டுள்ள இடம் பெங்களூர். இந்த வைரஸ் வந்துட்டு சைனாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது இந்த பாதிப்பு எங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்தியாவிலும். அதில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பெங்களூரு. இதே பெங்களூர்ல தான் இந்த COVID-19 சரியா கொரோனா தொற்று வந்து சீனாவில் பயங்கரமா பரவி அதுக்கு அடுத்த தாய்லாந்து அந்த மாதிரி உலக நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கும்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் ஒமைக்ரான் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்துட்டு இந்தியாவில் முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க. COVID-19ஓட ஒரு வேரியேஷன். ஓகேவா? அந்த ஒமைக்ரான் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பெங்களூரு. இதே பெங்களூர்ல தான் அந்த HMV சரியா HMV அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வைரஸின் முதல் பாதிப்பு இதுவே. அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. கவனமா இருங்க. சீனாவின் HMV வைரஸ் சென்னை மற்றும் சேலத்தில், அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கும் இந்த பாதிப்பு வந்திருக்குது. அந்த பாதிப்பு எங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சென்னையிலும் சரி, சேலத்திலும் சரி. 2 குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்த நோய் தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். காய்ச்சல் இருக்கும், சளி இருக்கும், இருமல் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள், சில அறிகுறிகள் இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பாருங்க, கர்நாடகாவில் சரியா பெங்களூரு, அதே மாதிரி தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கும், குஜராத்ல 1 குழந்தைக்கும் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த மாதிரி செய்திகள்ல வர்ற நோய்கள் அந்த வைரஸா, பாக்டீரியாவா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தொற்றா அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. கவனமா இருங்க. சரிங்களாமா? அடுத்த செய்தி போலாமா? கொரோனா தொற்று எப்போ கண்டுபிடிச்சாங்க? முதல் முறையாக 2019. சரியா? கொரோனா அப்படிங்கிறது என்ன மொழி சொல்லுமா? கொரோனா அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல். அந்த கொரோனா என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீடம். சரியா? கிரவுண்ட், CROWN அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகேவா? அதனால அதுக்கு கொரோனான்னு பேர் வச்சாங்க. ஆனா COVID-19 கொரோனா வைரஸ் டிசீஸ் அப்படிங்கிற பேரை வச்சது உலக சுகாதார அமைப்பு. சரியா? சரி, பாருங்க. அடுத்து பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. இந்த பொருளாதார செய்தி தமிழ்நாடுடன் தொடர்புடைய ஒரு பொருளாதார செய்தி. சரியா? இந்த ரிசர்வ் வங்கியானது ரீசெண்டா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அறிக்கை? அதுல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, 2023-24 நிதியாண்டிற்கான வளர்ச்சி குறித்த ஒரு ஆய்வு அறிக்கை யார் வெளியிட்டிருக்கிறாங்க? இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. சரியா? அந்த ஆய்வு அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய மாநிலங்கள். எந்த மாநிலத்துல தொழிலாளர்களுக்கு அதிக அளவு எண்ணிக்கையில் வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டிற்கானது? 2023-24 நிதி ஆண்டிற்கானது. சரியா? அந்த பட்டியலை பாருங்க. முதலிடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல மகாராஷ்டிராவும், அதனைத் தொடர்ந்து 3ஆம் இடத்துல குஜராத் மாநிலமும் இடம்பெற்றுள்ளது. சரியா? இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏற்கனவே இது தொடர்பான இன்னொரு அறிக்கை நம்ம பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? இதே காலகட்டங்கள்ல 2023-24 நிதியாண்டுல இந்தியாவிலேயே அந்த ஒரு ஆண்டில் அதிக அளவு எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட மாநிலம் இதுதான், தமிழ்நாடு தான். சரி, அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் தொடங்கினதிலும் தமிழ்நாடு டாப்ல இருக்குது. அதே மாதிரி அதிக எண்ணிக்கையில் அந்த வேலை வாய்ப்பை வழங்கியதிலும் யார் டாப்ல இருக்கிறாங்க? தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த 2 மாநிலங்களும் வேற ஒரு டேட்டாவும் நம்ம பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்காமா? இந்த ஜிடிபின் மதிப்பின் அடிப்படையில, சரி, இந்தியாவோட இந்த பொருளாதார அடிப்படையில பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்கும், 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்கும். இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த செய்தி போலாமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக யாருமே நியமனம் பண்ணியிருக்கிறாங்க? சஞ்சய் மல்கோத்ரா. சரி, 26வது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன்.
ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம சில விஷயங்களை நம்ம பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சஞ்சய் மல்கோத்ரா, அந்த பேரை மறந்துடாதீங்கம்மா. என்ன பேரு? சஞ்சய் மல்கோத்ரா. யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தற்போதைய மற்றும் 26வது ஆளுநர். சரியா? அதே மாதிரி சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா யாருமா? சஞ்சீவ் கண்ணா. இது ஏன் எழுதி போடுறோம் அப்படின்னா இனிமே உங்களுக்கு இந்த குழப்பங்கள் வரக்கூடாது. சஞ்சீவ் கண்ணா உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி. சரியா? அதே மாதிரி சஞ்சய் மூர்த்தி. சஞ்சய் மூர்த்தி. சஞ்சய் மூர்த்தி யாருமா? இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இந்த பேர்ல இனிமே உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது, அதுக்காக தான். சஞ்சய் மூர்த்தி சிஏஜி. சரியா? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்திய அரசிற்கான தலைமை தணிக்கையாளராக தற்போது பதவியில் இருப்பவர் சஞ்சய் மூர்த்தி. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் என்னது? சஞ்சய் குமார். சஞ்சய், எதுக்குதான் இப்படி பேரெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சஞ்சய் குமார் வர்மா அல்லது வர்மா. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டிற்கான இந்தியாவின் தூதராக இருந்தவர். சரியா? கனடாவுக்கும் நமக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கனடாவிற்கான இந்தியாவின் தூதராக இருந்தவர் சஞ்சய் குமார். பாருங்க, சஞ்சய் குமார் கனடா நாட்டிற்கான இந்தியாவின் தூதர். சஞ்சய் மல்கோத்ரா இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர். சஞ்சீவ் கண்ணா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி. சஞ்சய் மூர்த்தி என்பவர் தற்போது இந்திய அரசிற்கான தலைமை கணக்கு தணிக்கையாளர். பாருங்க, சஞ்சய் சஞ்சய் சஞ்சய்ங்கிற மாதிரி வரிசையா வருது. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க போறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இதை திருப்பி திருப்பி ஏதோ ஒரு வகையில ஞாபகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் திருப்பியும். ஏன்னா இந்த 4 நபர்கள் தான் ஏதோ ஒரு செய்தியில டெய்லி வந்துட்டே இருப்பாங்க, உஷாரா இருக்கு. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கம்மா. சரியா? வறுமை ஒழிப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை, நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான திட்டம் சமீபத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தான பேரு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். சரியா? இந்த திட்டம் 2024-25 தமிழக அரசின் பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்டது. இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில், ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையில் இருந்து மீட்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 24-25 தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்ல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன திட்டம்? முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே இன்னும் அடுத்த 2 ஆண்டுகள்ல எத்தனை லட்சம் குடும்பங்களை? 5 லட்சம் ஏழை குடும்பங்களை, சரியா, வறுமையிலிருந்து மீட்பதே இதனுடைய முக்கியமாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரியா? எப்படி சொல்லி பாருங்க, கல்வி, வீட்டு வசதி, மருத்துவ வசதி ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சரிங்களா? வெறுமனே கல்வி மட்டும் இருந்தா பத்தாது, வெறுமனே நல்ல வீடு மட்டும் இருந்தா போதாது, மருத்துவ வசதி மட்டும் இருந்தாலே போதாது. இந்த 3 வசதிகளும் எப்பவுமே எல்லாமே இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட்டா வறுமையிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். சரியா? அதற்காக தான் இந்த திட்டத்தை யார் சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாடு அரசு. திட்டத்தின் பெயர் தாயுமானவர் திட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து கல்வி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. இது பழைய செய்தி தான், ஆனா செய்தித்தாள இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அதனால இதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். பாருங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்புகளில், சரியா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதாவது கல்வியை ஒரு தொழிலா மாத்தி படிக்கிற மாதிரி ஒரு பட்ட படிப்புகள் படிக்கிறாங்கல்ல, அவங்களதான் இந்த தொழில் படிப்புன்னு சொல்லுவோம். அந்த தொழில் படிப்புகளில் சேரும்போது 7.5% இடஒதுக்கீட்டை வழங்குவதற்காக, சரியா, தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்துட்டு வராங்க. அதை அமல்படுத்தியும் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது தொடர்பான பரிந்துரைகளை வழங்கியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா முருகேசன் கமிட்டி. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போறவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு போயிட்டு இந்த மாதிரி தொழில் படிப்புகளை சேர்றாங்க, இது தொடர்பான ஒரு ஆய்வறிக்கை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டிருந்தாங்க. அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க? டி முருகேசன் அல்லது தா முருகேசன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே தா முருகேசன் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. என்ன கமிட்டிமா? ஞாபகம் நினைக்கிறேன், தா முருகேசன் கமிட்டி. மாநில கல்வி கொள்கையை உருவாக்குவதற்கு, சரியா, மத்திய அரசானது 3வது தேசிய கல்விக் கொள்கையை ஜூலை மாசம் 29ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அந்த மத்திய அரசின் 3வது கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் யாருமா? கஸ்தூரி ரங்கன். சரியா? அந்த கஸ்தூரி ரங்கன் குழு பரிந்துரை செய்த அந்த சில விஷயங்கள் தொடர்பாக தான் 3வது கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது.
அந்த மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க போறேன்னு சொன்னாங்க. அதற்கு தேவையான பரிந்துரைகளை யார் வழங்கியிருக்கிறாங்க? இதே தா முருகேசன் குழு தான். ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? ஏன்னா ஒரு விஷயம் படிக்கும்போது அது தொடர்பா இதுக்கு முன்னாடி வேற என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஓகே நம்ம பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து வேளாண்மை தொடர்பான ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துட்டே இருக்கும். வேளாண்மை தொடர்பாக விவசாயிகள் போராட்டம், அந்த கான்செப்ட் வந்து டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. இதுல ஒரு கமிட்டி ரீசெண்டா செய்தியில வந்திருக்கு பாருங்க. ஹரியானா மாநிலம் அம்பாலா. இந்த அம்பாலா வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? அம்பாலா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விமானப்படை தளம் இருக்கு. சரியா? ஏர் பேஸ் இருக்குது, விமானப்படை தளம் இருக்குது. இந்த அம்பாலா விமானப்படை தளத்துல தான் பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து இந்தியா வாங்கிய ரஃபேல் போர் விமானத்தின் முதல் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு போர் விமானம் ரஃபேல். அந்த ரஃபேல் போர் விமானத்தின் முதல் படைப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ள இடம் இந்த அம்பாலா. சரியா? அந்த ரஃபேல் படைப்பிரிவிற்கு இந்திய அரசு வச்ச பேரு கோல்டன் ஏரோஸ். என்ன பேருமா? கோல்டன் ஏரோஸ், தங்க அம்புகள். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த அம்பாலா எதுக்கு நியூஸ்ல வந்து சொல்லி பாருங்க. ஹரியானா மாநிலம் அம்பாலா மற்றும் தலைநகர் டெல்லி, இந்த 2 இடங்களுக்கு இடையே உள்ள ஷாம்பூர் நகர் சரியா எல்லையில் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சரி, குறைந்தபட்ச விலைய அரசாங்கம் என்ன பண்ணணும், நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. அந்த இடம் தான் இந்த ஷாம்பூர் நகர் அப்படிங்கிற இடம். சரியா? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேமா? இந்த வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஓகேவா? தொடர்ந்து பாருங்க. இந்த விவசாய போராட்டம் தொடர்பான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமூகமாக சில தீர்வுகளை காண வேண்டும். அதற்காக ஒரு கமிட்டியை வந்து போட்டுக்கிறாங்க. அது தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். பாருங்க. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நவாப் சிங் தலைமையில் ஒரு குழுவை யார் போட்டுக்கிறாங்க? உச்ச நீதிமன்றம். சரிங்களா? விவசாயம் தான் நமக்கு அடிப்படை தொழில். ஓகேவா? அவங்களுக்கு சில பிரச்சனை வரக்கூடாது. அப்படியே இந்த பிரச்சனை வந்தா கூட அதை சுமூகமாக தீர்க்க வேண்டும். அதற்காக தான் ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. யார் தலைமையில? நவாப் சிங் தலைமையில். ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. தமிழகத்தில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2025. சரியா? இனிமே எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து வாக்களிக்க தகுதியுள்ள நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். சரியா? அந்த பட்டியலின்படி தமிழ்நாட்டில் வாக்களிக்க தகுதியுள்ள மொத்த வாக்காளரின் எண்ணிக்கை 6.36 கோடி. சரியா? இதில் ஆண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 3.11 கோடியாகவும் பெண் வாக்காளர்கள் 3.24 கோடியாகவும் மூன்றாம் பாலினத்தவர்கள் 9,120 உள்ளது. ஓகேவா? அப்போ மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6.36 கோடி. இதுல யாருடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குது? பெண் வாக்காளர்கள். சரியா? கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு எந்த தொகுதியில அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எங்க குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலையும் வெளியிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி கீழ்வேலூர் எந்த மாவட்டத்தில் இருக்குதா? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா? நாகையில் அமைந்துள்ள கீழ்வேலூர் தொகுதியில் தான் தமிழ்நாட்டில் குறைந்த எண்ணிக்கையில் வாக்காளர்கள் உள்ளனர். சரியா? கிட்டத்தட்ட 1,76,505 வாக்காளர்களும் உள்ளனர். சரியா? அதுக்கு அடுத்த இடத்துல ஓகேவா துறைமுகம் தொகுதியில தான் மிக குறைந்த எண்ணிக்கையில வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துறைமுகம் தொகுதி சென்னையில் அமைந்துள்ளது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதி சரியா குறைந்த எண்ணிக்கையில் வாக்காளர் கொண்ட தொகுதி எதுமா? கீழ்வேலூர். அமைந்துள்ள மாவட்டம் எது? நாகப்பட்டினம். சரியா? அடுத்து அதிகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். சரி பாருங்க. அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொடர்ந்து இந்த இடம் தான் இருக்குது. சோழிங்கநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். சரியா? அங்கு மொத்தம் பாருங்கம்மா 6,09,558 வாக்காளர்கள் உள்ளனர். அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையம் தான் 2வது அதிக எண்ணிக்கையில் வாக்காளர் இருக்கிற தொகுதியாக இருக்கு. சரியா? அப்ப குறைந்த எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்வேலூர் எந்த மாவட்டம்? நாகப்பட்டினம். அதிக எண்ணிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழிங்கநல்லூர் எந்த மாவட்டம்? செங்கல்பட்டு மாவட்டம். சரியா? ஓகே, அடுத்த செய்தி பாருங்க. மன்மோகன் அப்படின்னு ஒண்ணு
பாருங்க, மன்மோகன் உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்பதானே இறந்து போனாரு, அதுக்குள்ள எப்படி வந்தாருன்னு சொல்லி கேட்க கூடாது. சரியா? அது வேற. டாக்டர் மன்மோகன் சிங், முன்னாள் இந்திய பிரதமர். இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு புதுசா ஒரு நீதிபதியா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவரு பேர் தான் மன்மோகன். பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி மன்மோகன். பதவி பிரமாணம் செய்து வைத்தவர். கண்டிப்பா வழக்கம் போல யார் தான் பண்ணுவாங்க? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. சரியா? யாரு இப்போ? சஞ்சீவ் கண்ணா. நான் சொன்னல ஏற்கனவே, இந்த சஞ்சீவ், சஞ்சய் மூர்த்தி, சஞ்சய் குமார் திருப்பி படிங்க. ஏதாவது செய்தியில வந்துட்டே இருப்பாங்கன்னு சொன்னால இங்க பாருங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்க மறுபடியும் சஞ்சீவ் கண்ணா. உச்ச நீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை, அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதி எண்ணிக்கை எவ்வளவு? 34. சரியா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 33 + 1 அப்படி சொல்லலாம். 33 நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதியும் கொண்டதுதான் எதுவா இருக்கும்? உச்ச நீதிமன்றம். கவனமா இருங்க. சரியா? இந்த மன்மோகன் சிங் ஓகேவா, அவர் வந்து புதிய நீதிபதியாக நியமனம் செய்ததை தொடர்ந்து மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. ஆனா அனுமதிக்கப்பட்ட அளவு மேக்சிமம் எவ்வளவு வரலாம்? 34. சரிங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. பிராக்கெட்ல கொடுத்துரும் பாருங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியின் அந்த ஓய்வு பெறும் வயது 62. சரிங்களா? மறக்காதீங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், உச்ச நீதிமன்றம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. எப்ப ஆரம்பிச்சாங்கம்மா இந்திய உச்ச நீதிமன்றம்? ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம். சரியா? விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா சில அமைப்புகள் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சரியா? ஹிந்தி அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள், இந்தியா குடியரசாகி 75 ஆண்டுகள், திட்டக்குழு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள், அந்த வரிசையில இந்திய உச்ச நீதிமன்றமும் 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சரியா? அடுத்த செய்தி போலாமா? பாருங்க, சிறைவாசிகளுக்கு வீடியோ கால் வசதி. சரி, வீடியோ கால் எங்க பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. இங்கேயும் பாருங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக, சரியா, நிறைய சாதனைகளை தமிழ்நாடு அரசு படைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு சாதனை என்னன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறைவாசிகள் தங்கள் உறவினர்களிடம் வீடியோ காலில் பேசுவதற்கான வசதி கோவை மத்திய சிறையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ கால்ல அந்த ஜெயில சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான வசதி எங்கேயும் கிடையாது. எங்கதான் தொடங்கிறாங்க? முதல் முறையாக கோயம்புத்தூர்ல. ஓகேவா? விட்டுறாதீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மாதம் 10 முறை, சரியா, 10 முறை ஒவ்வொரு வீடியோ காலுக்கும் பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள் நீங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துல? கோவை மத்திய சிறையில். இங்க ஒண்ணு கொடுத்து பாருங்க, புழல் சிறை 2006ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. சரி, சென்னை சென்ட்ரல் இருந்ததுல, சென்னை சென்ட்ரல் அந்த மத்திய சிறைச்சாலை, அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அந்த சிறை தானே சிறை, புழல் சிறை. திறக்கப்பட்ட ஆண்டு 2006. 2006 உங்களுக்கு வேற என்னமா ஞாபகம் வரும்? 2006 சொல்ல பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 2006ஆம் ஆண்டு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் சட்டம் 2005, திட்டம் தொடங்கப்பட்டது 2006. அடுத்தாப்புல தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF, அதுவும் 2006. வேற 2006 ஜியோகிராஃபில முக்கியமான ஒரு ஆண்டு. ப்ளூட்டோ, சரியா, ப்ளூட்டோ அப்படிங்கிறது இந்த குள்ளக்கோள் டுவார்ஃப் பிளானட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி அறிவிக்கப்பட்ட ஆண்டு இந்த வருஷம் தான் 2006. சரியா? கவனமா இருங்க. சில விஷயங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க, எப்பவுமே மறக்காது. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு விருது பாருங்க, தேசிய பஞ்சாயத்து விருது 2024. சரியா? எந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராம பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தோட பேர் பாருங்க, உட்டி புத்ருக். சரியா? பேரே வித்தியாசமா இருக்கு பாருங்க. உட்டி புத்ருக் என்ற கிராம பஞ்சாயத்திற்கு தான் இந்த தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, MGNREGS அப்படின்னு என்னமா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இப்ப கொஞ்சம் முன்னாடி மேல பார்த்தோம்ல, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2006. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த வருஷமா? இது 2009ஆம் ஆண்டு. NREGSக்கு முன்னாடி மகாத்மா காந்திங்கிற பெயரை சேர்த்தது 2009ஆம் ஆண்டு. சரியா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய பஞ்சாயத்து விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா மாநிலம் உட்டி புத்ருக் அப்படிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, பாத்துக்கோங்க. இந்த விருதினை வழங்கியது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், இந்தியாவின் முதல் பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசு தலைவர். சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து தமிழக அரசின் முக்கிய விருதுகள். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் பேஜ்ல அழகா போட்டிருந்தாங்க. நான் லைட்டா மொத்தமா ஒரு லைன்ல கொடுத்திருக்கிறேன், லைட்டா நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க,
முதல்வரின் கணினி தமிழ் விருது. சரியா பாருங்க, தமிழில் சிறந்த மென்பொருள் யாரு வந்துட்டு அந்த சாப்ட்வேரை வந்துட்டு தமிழில் யாரு சிறப்பான முறையில உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசானது ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதுக்கு என்ன பேரு? முதல்வரின் கணினி தமிழ் விருது. சரியா, அடுத்து ஔவையார் விருது. பல்வேறு துறைகளில் சாதித்த மகளிருக்கு மார்ச் 8ஆம் தேதி அன்று தமிழக அரசால் வழங்கப்படும் ஒரு விருதுக்கு என்ன பேரு? ஔவையார் விருது. அதாவது குடியரசு தினம் வர போகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு 1 or 2 months முன்னாடியே இந்த விருது நாங்க வழங்க போறோம். சரியா, யாருக்காச்சும் விருப்பம் இருந்ததுன்னா இந்த விருதிற்காக நீங்க என்ன பண்ணலாம்? விண்ணப்பம் செய்யலாம். அப்படிதான் செய்தியில வரும். இந்த விருதுகள் அறிவிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். சரியா, ஓகே. அடுத்து காந்தியடிகள் காவல் பதக்கம். மதுவிலக்கு, அதாவது மதுவிலக்கு, கள்ளச்சாரை ஒழிப்பு, இந்த மாதிரி பணிகள்ல எந்த காவல்துறையினர் சிறப்பா சேவை செஞ்சிருக்காங்களோ அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசானது ஒரு பதக்கத்தை வழங்கிட்டு வராங்க. அந்த பதக்கத்துக்கு என்ன பேரு? காந்தியடிகள் காவல் பதக்கம். இதே மாதிரி அண்ணா பதக்கம் அப்படி ஒண்ணு இருக்கு, அண்ணா பதக்கம். அந்த அண்ணா பதக்கம் எதற்காக வழங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு வழங்கப்படும் பதக்கத்துக்கு என்ன பேரு? அண்ணா பதக்கம். இங்க காந்தியடிகள் காவல் பதக்கம் அப்படிங்கிறது மதுவிலக்கு மற்றும் வேற என்ன சொன்னேன்? கள்ளச்சாராயம் ஒழிப்பு. ஓகேவா? அடுத்து நம்மாழ்வார் விருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மாழ்வார் அப்படின்னாலே ஒரு இயற்கை விவசாயம் தொடர்பான ஒரு முக்கியமான நபர். இயற்கை விவசாயத்துல யாரு சிறப்பா ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நபர்களுக்கு இந்த விருதுகளை ஆண்டுதோறும் வழங்கிட்டு வராங்க. அந்த விருது யார் பேர்ல வழங்கப்படுகிறது? நம்மாழ்வார் பெயரில் வழங்கப்படுகிறது. சரியா, அடுத்த செய்தி போலமா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமானது. நீங்க டிஎன்பிஎஸ்சில பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்திருப்பாங்க, விளிம்பு நிலை குழுக்கள். சரியா, விளிம்பு நிலை மக்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவை கொடுத்திருக்காங்க. அந்த ஏரியா தொடர்பான ஒரு செய்தி பார்க்க போறோம். பாருங்க, விழுதுகள். விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதி. சரியா பாருங்க, அத ஒரு கார் தான், ஒரு வாகனம். அந்த வாகனத்துக்கு வச்ச பேர் தான் இது விழுதுகள். அது எதுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் ஒரு வாகனம். சரியா, சில இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு சேவை, அரசு திட்டங்கள் தொடர்பான சேவை, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல சில திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்யலாம், ஏதாவது உதவிகளுக்காக விண்ணப்பம் செய்யலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு செல்ல முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காகவே ஒரு சிறப்பு வாகனத்தை யார் அறிமுகப்படுத்திருக்காங்க? தமிழ்நாடு அரசு. அந்த வாகனத்துக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா? விழுதுகள் வாகனம். சரியா, சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை, இந்த வாகனத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த வாகனம் பயணிக்கும் வழித்தடங்களில் என்னென்ன பண்றாங்க பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு கேட்டல் பயிற்சி, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி ஆகிய மறுவாழ்வு பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, இப்ப விழுதுகள் அப்படிங்கிறது யாருக்கான திட்டம்? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் ஒரு வாகன திட்டம். சரியா, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, ஒப்புயர்வு மையம். சரியா, புற உலக சிந்தனையற்ற அப்படின்னா இது யார் சொல்லுவாங்க? இந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? ஆட்டிசம். சரி, அந்த ஆட்டிசம் அப்படிங்கிற இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்காக ஒரு மையம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த மையத்துக்கு தான் என்ன பேர் வச்சிருக்காங்கம்மா? ஒப்புயர்வு மையம். சென்னையில் முதல்வர் இந்த மையத்தினை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மையத்தில் புற உலக சிந்தனையாளர்களை கண்டறிதல், அவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்குதல், மதிப்பீடு செய்தல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சிகள் ஆகியவை வழங்கப்படும். சரி, அப்ப ரீசன்ல பாத்தீங்கன்னா விழுதுகள் மற்றும் ஒப்புரவு மையம் ரெண்டும் செய்தியில வந்திருக்குது, கவனமா இருங்க. அடுத்த செய்தி போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து கடைசியாக இன்றைய தினத்திற்கான அந்த தினம் ஒரு திட்டம். அதுல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம். சரியா, ரொம்ப நாளாவே செய்தியில வந்துட்டே இருக்கு, வந்துட்டு தான் இருக்கும். நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. இடம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை. சரியா, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் திட்டம். சிம்பிளா சொல்றதா இருந்தா நான் முதல்வன் அப்படின்னா என்ன திட்டம்? அது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வழிகாட்டுதல். ஓகேவா, ஒரு தொழில் தொடங்கணும், அதற்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்குறாங்க. அதே சமயத்துல ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த வேலை செய்வதற்கான நம்முடைய ஸ்கில், சரியா, திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் திட்டம் நான் முதல்வன் திட்டம். சரியா, இந்த திட்டத்தோட நோக்கம் பாருங்க, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு ஓகேவா கண்டிப்பா வழங்க வேண்டும். அப்படின்னாதான் அவங்க ஃபியூச்சர்ல வெறுமனை படிப்பு மட்டும் பார்த்தாது, அவங்க திறன் வாய்ந்தவர்களும் இருக்க வேண்டும். அதற்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். உயர்கல்வி, தொழில் சார்ந்த வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். சரியா, இப்ப நீங்க டிகிரி படிக்கிறீங்க, டிகிரி படிச்சு முடிச்சுட்டு அடுத்தாப்புல நீங்க உங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு, நல்லா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஓகேவா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் சார்ந்த வழிகாட்டுதல்களும் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சரியா, அடுத்து முக்கியமான நோக்கம் பாருங்க, GER. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். GR என்னமா? கிராஸ்
என்ரோல்மெண்ட் ரேஷியோ, சரியா, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். தொடர்ந்து இந்தியாவுல பெரிய மாநிலங்கள் தரவரிசையில யார் முதலிடத்துல இருக்கிறாங்க? தமிழ்நாடு தான். எத்தனை சதவீதம் பார்த்தோம் தமிழ்நாட்டுல? 47%. சரியா, இத 10வது இன்னும் பாருங்க, அடுத்த 3 ஆண்டுகளில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 100% ஆக்க வேண்டும். அதற்காகவும் இந்த திட்டம் இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க. சரியா, 10 லட்சம் இளைஞர்கள் மேம்பாடு மற்றும் மேம்பாடானது ஒரு ஆண்டிற்கு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இணையதளம் நான் முதல்வன் அப்படிங்கிற பெயர்லயே தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, பாத்துக்கோங்க, அனைத்து வகையான பயிற்சி வழங்கப்படும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம். சரியா, ஓகே. இறுதியாக இன்றைய தினத்திற்கான கேள்வி ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி, நான் முதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. நான் முதல்வன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். அடுத்து, விழுதுகள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? சரியா, விழுதுகள் வாகனம் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? இரண்டாவது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதுவிலக்கு மற்றும் கள்ளச்சாராயம் ஒழிப்பில் சிறப்பாக ஈடுபட்ட காவல்துறையினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் விருதின் பெயர் என்ன? ஓகேவா. அடுத்த கேள்வி, இந்தியாவிலே முதல் முறையாக சிறைவாசிகளுக்கு வீடியோ கால் செய்யும் வசதி எந்த சிறைச்சாலையில் தொடங்கப்பட்டுள்ளது? ஓகேவா. அடுத்த கேள்விமா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது கொஞ்சம் கவனமா பதில் சொல்லுங்க. சரியா, அந்த பேரை பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. ஓகேவா. அடுத்த கேள்விமா, உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்சம் எத்தனை நீதிபதிகள் இருக்க முடியும்? சரியா, இதுதான் இந்த திட்டத்திற்கான கடைசி கேள்வி. சரியா, வழக்கம் போல சொல்றதுதான். தொடர்ந்து ஃபுல்லா வீடியோஸ் பாருங்க, மறக்காம எல்லா கேள்விகளுக்கும் ஃபுல்லா நல்லா கவனிச்சுட்டு பதில் சொல்லுங்க. சீக்கிரமா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சாதனை வெற்றியுடன் நம்முடைய லைஃப்ல செட்டில் ஆகலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.